பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. ஏமையும் 10 நாள் எங்க கூட எங்க ஸ்டே பண்ணிருந்தலாம், எங்க கூட நீ இருக்கலாம்ல. ஆசிரமத்துக்கு போறதுல இவ்ளோ சந்தோஷமா உனக்கு? இல்லமையோ, நீ போனதுக்கு பிறகு எங்க 2 பேருக்குமே போர் அடிக்குமே. சரிடா, எப்பெல்லாம் எங்களுக்கு தோணுதோ அப்பெல்லாம் உன்னை பாக்குறதுக்காக நாங்க அங்க வந்துடுறோம். சரியா? வா குல்ஃபி. 2 நாள் இழுத்து போட்டு உட்கார கூட முடியாத அளவுக்கு வேலை. சீக்கிரமா தூங்குவீங்கன்னு பார்த்தா உட்கார்ந்து கதை விட்டுட்டு இருக்கீங்க 2 பேரும். சும்மா நாளைக்கு மைவா ஆசிரமத்துல கொண்டு விடணும்ல, அதான் கொஞ்ச நேரம் பேசிட்டே உட்காந்துருக்கோம். சரி அன்பு, நான் திவ்யா ரூமுக்கு போறேன். எப்பயும் தனியாலாம் இருப்பா, நான் இங்க நம்ம ரூம்க்கு அவளை கூட்டு வந்துடுறேன். சரி, நீ எங்கே கூட்டிட்டு வந்துரு. இந்த பெட்ல நம்ம 4 பேரும் தூங்க முடியாது, அதனால இதை சரிச்சு போட்டுருங்க. சரிடி, நீ அவளை கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் சரிச்சு போடுறேன். சரி. மயும், நீ என்னமா தூங்காம கண்ணு உருட்டிட்டே படுத்திருக்க? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது லேட்டா எழுந்திரி, அப்போ இருக்கு பாரு. எனக்கு தூக்கமே வரல. நீ போய் கூட்டிட்டு வாவலாம். ஐயோ அக்கா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இங்கே தூங்கிக்கிறேன். ஏன் இங்கே தூங்கிக்கிறேன்னா தனியா வா. இது வரைக்கும் வித்யா இருந்தா, வித்யா இருக்கிறது வரைக்கும் நீ வித்யா கூட தான் தூங்குவேன். எப்பயாச்சும் ஒரு காரம் என் ரூம்க்கே வருவேன். நீ வா என் கூட, நான் தனியா தானே ஒத்தையில தூங்குறேன். இல்லக்கா. என்னடி, அங்க குருவத்தான் இருப்பாருல, அவன் ரூம்குள்ளேயே இருக்கான். இல்ல, வித்யானா அவர்கிட்ட நல்லா பேசுவா, நான் ரொம்ப பேசுறது இல்ல. வெளியே வந்தா அவர் தானே பார்த்தாகணும். கோர்ந்த மாதிரி அடிக்கிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு வந்துரு. அவன் ஒன்னும் ஒண்ணு முழுங்க மாட்டான். நான் இங்கே தூங்கிக்கிறேன், ஒன்னும் இல்ல. திவ்யா, இவ எப்ப உள்ள வந்தா? வாயினியா, தூங்கிட்டியோன்னு நினைச்சேன், நல்ல வேலை தூங்கல. சரி வா தூங்கலாம் போய். எங்க எங்க ரூம்க்கு தான், இங்க ஒத்தையில எல்லாம் தூங்கணும். ஏய், நான் அவளை ஏன் கூட கூட்டு போலான்னு பாக்குறேன். இக்க நான் இங்கே தூங்கலாம், நீங்க 2 பேரும் கிளம்புங்க. திவ்யா, பெருமா நீங்க என்ன தூங்கலையா? கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் நச நசன்னு அங்க இங்கேயுமா கிடந்துச்சு மக்களே, அதெல்லாம் நானும் பிரியாவும் சேர்ந்து இப்பதான் கழுவி முடிச்சோம். சரி, நீ ஒத்தையில எல்லாம் இன்னையில இருந்து தூங்கணும், அதான் பெரியமா கூட வா. சரியா போச்சு. பெரியமா, இசை அக்காவும் இனியாவும் அவங்க ரூம்க்கு என்ன கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஏன் அவள ஓ ரூமுக்கு கூட்டு போறதுக்கு வந்திருக்கியா? ஆமா, நான் என் ரூம்ல ஒத்தையில தானே தூங்குறேன். ஏடி, உனக்கு அந்த போன் தேய்க்கிறதுக்கே நேரம் கரெக்டா இருக்கு, இதுல அவளை நீ நல்லா பாத்துட்டியா என்ன? மா, அவளை பாத்துட்டதுல என்ன இருக்கு? நான் உன்னை கொஞ்ச நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். ஓயாம வீட்டுல வந்ததுக்கு பிறகு லேப்டாப்பை தட்டி தட்டி வேலை பார்த்துட்டு இருக்க, அப்படி இல்லைன்னா அந்த போனை தேய்ச்சிட்டு இருக்க. இதுல நீ நல்லா திவ்யாவை பாத்துப்ப. நீ வா மக்களே, நீ எங்க கூட தூங்க. ஐயோ அத்தா, திவ்யாவை எங்க ரூமுக்கு கூட்டு போறேன். எது உங்க ரூமுக்கு கூட்டு போறியா? ஆமாட்டா, அதுல நாங்க 2 பேரும் தான் தூங்க முடியும். இப்ப மயு வந்திருக்கிறதுனால 3 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்குறோம். அதனால அன்பு கிட்ட கட்டில சரிச்சு போட சொல்லிட்டேன். திவ்யா, நீ இவங்க 2 பேரு கூட போக வேண்டாம், பெரியமா கூட வா. பெரியமா, இசை அக்கா கூட நான் போகல, ஏன்னா குரு தானே எனக்கு ரொம்ப எல்லாம் பழக்கம் இல்ல. நான் இனியா கூட போறேனே. இனியா கூட போறியா? அதான் அவளே என் கூட வரதுக்கு சம்மதிச்சிட்டால. நீ கொஞ்ச நேரம் வாயை மூட்டு சும்மா நிக்கிறியா? பெரியமா, இனியா கூட போனா மயுவா அங்கதானே தூங்குறா, எனக்கு நல்ல நேரம் போகும். திவ்யா, மயுவ நாளைக்கே அன்பு ஆசிரமத்துல கொண்டு விட்டாலும் விட்டுருவான். அதுக்கு பிறகு உனக்கு மறுபடியும் போர் தான் அடிக்கும். அதனால அவங்க ரூம் வேண்டாம். இசை ரூமுக்கு போனேன்னா அவ போனை தேய்ச்சிட்டே இருப்பா, உன்னை ஒழுங்கா கவனிக்கவும் மாட்டான். நீ பேசாம பெரியமா பெரியப்பா கூடயே தூங்குவான். அப்படி நீ அங்க வரலனா பெரியமா இங்க வரேன். இல்ல பெரியமா, நான் உங்க கூட வரேன். மா இடியா, ஒன்னும் இல்ல, இன்னைக்கு தானே வித்யாக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு நான் திவ்யாவை யார் ரூமுக்கே கூட்டிட்டு போறேன். அத்தை, ஏன் அவதான் என் கூட வரேன்னு சொல்றாளா, அப்புறம் எதுக்கு நீங்க பேசி மாத்தி விடுறீங்க? இனே நீ கொஞ்சம் சும்மா நில்லு. எடி, இன்னைக்கு இவங்க என்ன சொன்னாலும், இன்னைக்கு தான் அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு என்னால எல்லாம் தனியா தூங்க முடியாது. ஏன்? அது அப்படிதான், நான் அவளை யார் ரூமுக்கே கூட்டிட்டு போறேன். இனியாக்கு வேணா இன்னைக்கு அவ என் கூட தூங்கட்டும். இது உனக்கு மூளை ஏதாவது கலங்கி இருக்கா? ஏன் உங்களுக்கு இப்போ? அதான் முன்னெல்லாம் நம்ம வீட்டுல எவ்வளவு ஜாலியா இருக்கோம். யாருக்காவது பிறந்த நாள் வந்தாலும் ஹால்ல துணியெல்லாம் விரிச்சு எல்லாரும் ஹால்ல தானே தூங்குவோம். இப்ப எல்லாம் அது எல்லாருக்கும் கிடைக்கவும் இல்ல. இன்னைக்கு நான் இசை திவ்யா நாங்க எல்லாரும் ஒன்னாவே தூங்குறோம். சரி, இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணுங்க, திவ்யாம்மா நாளைக்கு நீ வந்து பெருமை பெரியப்பா கூட வந்து தூங்கு. அப்படி உனக்கு அங்க பிடிக்கலன்னா பெருமை இங்க வந்துக்கிறேன், சரியா? சரி பெரியம்மா. அதை கூட்டு போறதெல்லாம் சரிதான், போனை தேய்ச்சிட்டே இருந்து அவளை மறந்துடாத. அம்மா சரி. ஹலோ சார், நம்ம எல்லாரும் ஒன்னா தூங்கி எவ்வளவு நாள் ஆகுதுல, திவ்யாவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்.
சரி, நான் அன்புகிட்ட சொல்லிட்டு உன் ரூம்க்கே வந்துடுறேன். ஓகே. ம். என்ன மயு, என் தங்கச்சியை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவள இன்னும் காணோம். வந்துட்டேன்ப்பா, வந்துட்டேன். அவ எங்கடி? அவளை கூட்டு வரதுக்காக தானே போனா. இல்லைங்க, இன்னைக்கு இசை, நான் அப்புறம் திவ்யா 3 பேரும் இசையோட ரூம்லயே தூங்கலான்னு பாக்குறோம். ஏதோ அம்மா ரூம்லயா? ஆமாங்க, இசை, நான், வித்யா எல்லாரும் ஒண்ணா தூங்கி ரொம்ப நாள் ஆகுது. இப்ப வித்யா இல்லைனாலும் திவ்யா இருக்காலாம். அதுக்கு நீ இப்போ எங்க கிளம்புற? உங்க தங்கச்சி ரூமுக்கு தான். ஏன் அப்ப நானு? நீங்களும் மையும் இங்கே தூங்குங்க. அன்பா அப்பா. ஆ, உனக்கு என்னடா? நானும் இனியா மேடம் கூட போட்டேன். ஏன்டா அப்ப நானு? நீங்க இங்கே தூங்குங்க. அப்படி இல்லனா அங்க வாங்க. நீங்க அங்கெல்லாம் வேண்டாம், இன்னைக்கு நீங்க தனியாவே தூங்குங்க. மயு என் கூட வரானா, அவ என் கூடயே வரட்டும். ஏன் குல்ஃபின்? வா மயு, உன்னை நான் தூக்கிட்டே போறேன். ஏன் குல்ஃபின்? இதுங்க ஒன்னா சேர்ந்து என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. என்னதான் இந்த ரூம்ல நம்ம கல்யாணத்துக்கு முன்ன தனியா தூங்கி இருந்தாலும் இப்பெல்லாம் இனியும் இல்லாம தூக்கமே வராதே. எடுத்துட்டு போ. அக்கா, என்ன வித்யா? இல்லக்கா, நான் நான் திவ்யா கூடயே தூங்கி பழகிட்டேன். சரிடா, அதனால என்ன? இது வர இந்த வீடு வர கொஞ்சம் புதுசா இருக்கு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாளும் நீங்களாம் என் கூட வாங்கலாம். எது? நான் உன் கூட வரணுமா? லூசாடி நீ. வித்யா, பால் எடுத்துட்டு ஆதி ரூமுக்கு போ. ஆதியை புடிச்சு போய் தானே கல்யாணம் பண்ணிருக்க. என்னமோ அரேஞ்ச் மேரேஜ்லாம் முன்ன பின்ன தெரியாதவங்க ரூமுக்கு போற மாதிரி பயப்படுறா. இல்லக்கா வித்யா, என்னாச்சு உனக்கு? நீ இதுக்கு முன்னமே ஆதி ரூம்ல எல்லாம் உட்காந்து பேசியிருக்கலாம், இப்பவும் ஆதி ரூமுக்கு தான் போற. ஆனா என்ன, இது அவர் வீடு, அவ்வளவுதான். ஐயோ அக்கா, எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. நீங்களும் வாங்கலாம். லூசன், காமெடி பண்ணாம எடுத்துட்டு போ. நான் வேணா ரூம் பக்கத்துல வரைக்கும் வரேன். அம்மாடி, வாங்க ஆண்டி. இது என்ன ஆண்டி பூந்தின? எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன், அத்தான கூப்பிடு வித்யா. சரிங்க அத்தை. சரி மது, சொல்லுங்க அத்தை. அவளை அனுப்பிட்டு நீ சீக்கிரமா போய் தூங்கு. அங்க எங்கன்னு ஒரே அலைச்சல், உனக்கு டயர்டா இருக்கவலாம். உன் வயித்துல வேற இன்னொரு குழந்தை இருக்கு. ஒரு உயிர் இல்லாமடி 2 உயிர். குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா நீ நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு இருக்கணும்ல. சீக்கிரமா போய் தூங்கு. சரி அத்தை. சரி மது. மது அக்கா, ஏன் உனக்கு என்ன ஆதி புதுசா? பழக்கப்பட்டவர் தானே. இது லவ் மேரேஜ் வேற. ஆனா நான் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகவே இல்ல. அவர் ப்ரிப்பேர் ஆயிருப்பாரு, நீ போனா மட்டும் போதும். நீங்க இசையக்கா மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. சரிடி, எடுத்துட்டு போ. அதனால பயமா தான்க்கா இருக்கேன். சரி அப்ப வா, நான் உன்னை உள்ள கொண்டு விட்டுட்டு உனக்கு பயமா இருக்கான்னு சொல்லிட்டு வந்துடுறேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன். அது ஏனியா, ஏன் இசை, நீ யூஎஸ்க்கு போனதுக்கு பிறகு அங்க தனியா தான் வேலை தேடினியா? அதை விட அதை பத்தி அப்புறமா பேசலாம். ஆரம்பிச்சிருப்பாங்களானா? யார் என்ன ஆரம்பிச்சிருப்பாங்க? இல்ல இனியா, உன் புருஷனோட தங்கச்சிக்கு. அதான் என் தங்கச்சிக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு. இந்நேரம் பால் சம்பு கொடுத்து அனுப்பியிருப்பாங்களா? ஏண்டி உன் புத்தி மட்டும் இப்படி எல்லாம் போகுது? கல்யாணம் ஆனதும் ஓவரா நல்லவள மாதிரி நடிக்காத. உன் புத்தி ஏண்டி இப்படி எல்லாம் போகுது? அவ கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு போனாளா இல்ல போட்டுட்டே போனாலான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுக்கு போன் பண்ணி கழட்டி வச்சுட்டு போனியா இல்ல போட்டு போனியான்னு கேட்க போறேன். வேண்டாம், சொல்றது கேளு. ஏய் நீ சும்மா ரெடி. நீ என்ன பண்ண? நான் இதுல உட்கார்ந்தா சரி வராது, நான் என் ரூமுக்கு போறேன். மைவை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ உன் புருஷன் கூட ரொமான்ஸ் பண்றதுக்கு தானே போற. ஏன்டி இப்படி எல்லாம் அநியாயம் பண்ற? இனியா, உன் கல்யாண டைம்ல ஒரு வித சந்தோஷம், எப்படியும் அங்கேருந்து இங்க வந்துட்டேன். ஒரு பரபரப்புல இருந்துட்டேன், அதனால உன்னை வச்சு செய்ய முடியல. நீ தப்பிச்சிட்டங்கிறதுக்காக அவளை விட்டுற கூடாதுல. இப்ப என்ன பண்றோம்னா போன் பண்றோம். வேண்டாண்டி. ஏய் பேச போறது நான் தானே, நீ கவனம் உட்காரு. இது மட்டும் அன்புக்கு தெரியணும். ஏண்டி நீ அன்பான பைத்தியமாவே இருந்துட்டு போ. எல்லாத்தையும் சொல்ற பேர்லாம் நான் கால் பண்றதையும் சொல்லி வச்சிராதா. ஏய் சிச்சி, இதெல்லாம் சொல்லுவனா? ஆனா நீ கால் பண்ண வேண்டாம். இனியா, இதெல்லாம் ஒரு ஹாப்பி. அப்புறம் வர்ற அவசரத்துல அவகிட்ட ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் கூட சொல்லாம வந்துட்டேன். என் தங்கச்சிக்கு நடக்க போகுது, அக்கா என் விஷ் கிடைக்காம இருந்தா எப்படி இருக்கும்? நீ ரொம்ப தாண்டி அலப்பற பண்ற. இங்க பாரு, ஒரு சந்தேகம், கண்ணாடி போட்டு போனியா போகலையா அது. இனி ஒண்ணு ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்றதுக்கு. இங்க பாரு, அவ ஸ்பீக்கர்ல போட்டு பேசினாலும் பேசுவான், அதெல்லாம் என் தங்கச்சி பண்ண மாட்டான். சரி என்னவோ பண்ணு, ஆனா நான் இங்க இருக்கேன்ல அவகிட்ட சொல்லக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். ஆக்சுவலா நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம் தாண்டி ஒரு போனை போடுவோம்.
உன் கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணு செவக்க. சாரி சார், உள்ள வரலாமான்னு கேட்காமலே வந்துட்டேன்ல. ஆமா, இது கிளாஸ் ரூம் பத்தியா? நீ எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கமின் கேட்டுட்டு தான் உள்ள வரணும். ஆ? வெளியே போய் உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு வரியா? இது சொல்றது கேளு, போன வச்சுட்டு தூங்க. ஏய், நீ தான் காலைல விழுந்தியா இல்லையாங்கிறத சொல்லவே இல்ல. சரி, அவளாவது கண்ணாடி போட்டாளா இல்லையாங்கிறத சொல்றாளான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல இனியா, எனக்கு என் தங்கச்சிக்கு ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் சொல்லாதது ரொம்ப வருத்தமாவே இருக்கு. என்ன ஆனாலும் சரி, நான் ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் சொல்லிட்டு தான் தூங்குவேன். கேவலமா இருக்குடி. உனக்கு நான் சொல்லாம விட்டுட்டேனேன்னு கவலைப்படாத. ஆமா தாயே, நல்ல வேலை தப்பிச்சேன்னு சந்தோஷப்படுறேன். ஓய், ம்? உட்காரு வித்யா. இல்ல, காலை விடுறதுக்கு. காலம் பாலை வச்சுட்டு உட்காரடி. ஆ, வித்யா, ம்? நான் இந்த பக்கம் எல்லாம் இருக்கேன், நீ அப்படி திரும்பி உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? இல்ல, நான் இப்படி உட்காந்துக்கிறேன். இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. நீ அப்படி திரும்பி உட்காந்தியனா எனக்கு எப்படி பேசுறதுக்கு வரும்? என்னை பார்த்து உட்கார்ந்தா தானே நான் பேசுறத நீ கவனிக்கிறியா இல்லையான்னு கூட தெரியும். இல்ல, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. சரி, அப்ப நான் அந்த பக்கம் வரேன். இல்ல சொல்லுங்க. இப்போ ஓகே. அவசர அவசரமா கல்யாணம் நடந்துருச்சு. 2 நாளைக்கு முன்ன வரைக்கும் 2 வருஷம் தாண்டி தான் நமக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 2 நாளையில கல்யாணத்தை பண்ணி உன்னை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த கல்யாணம் பிஸியான வேலையிலேயே உன் கூட கொஞ்சம் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பேச முடியல. ஏன் நீயும் பியூட்டி பார்லர், ட்ரெஸ் கலெக்ஷன் அப்படி இப்படின்னு பிஸியா இருந்த. இன்னைக்கு தான் பேச முடியுதுல. ம், ஏன் வித்யா, இந்த நாள் நம்ம மறக்கவே முடியாத நாள்லாம். ம். ஓய், என்ன நான் மட்டும் பேசிட்டே இருக்கேன், நீ 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போய் உட்கார்ந்த மாதிரி அந்த பக்கம் தள்ளி உட்கார்ந்துருக்க. இல்ல, எனக்கு கேக்குது. சரி, நான் இப்ப என்ன சொன்னேன்? 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு. அதுக்கு முன்ன என்ன சொன்னேன்? இந்த நாள் நம்ம மறக்கவே முடியாது. அப்புறம் அப்புறம் ஒன்னும் இல்ல. இல்ல, நான் மட்டும் பேசிட்டே இருக்கேன், நீ கொட்டிட்டு இருக்க. பால். பால்? மதுவக்கா சொன்னாங்க, உங்களுக்கு பால் சூடா குடிச்சாதான் பிடிக்கும் அப்படின்னு. இதுக்கு முன்ன ஒரு நாள் சொல்லிருக்காங்க. சூடா ஆறுறதுக்குள்ள குடிச்சிருங்க சார். எது? ஏண்டி, நான் எவ்வளவு முக்கியமா பேசிட்டு இருக்கேன், நீ பால் சூடு ஆறுறதுக்குள்ள குடிச்சிருங்கன்னா என்ன அர்த்தம்? இல்ல, உங்களுக்கு சூடா பால் குடிக்கிறது தானே பிடிக்கும். சரி, இங்க கொஞ்சம் தள்ளி வரியா? இல்ல, இங்கே இருக்கேன். இல்ல, நீ தள்ளி உட்கார்ந்துருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சத்தமா பேச வேண்டி இருக்கு. இதுவே பக்கத்துல உட்கார்ந்துருந்தியானா? இல்ல இல்ல, எனக்கு கேக்குது. ஓய், இப்படி வாங்குறேன்ல. அப்புறம் அப்புறம்லாம் ஒன்றும் இல்லை. நான் 2 நாள் ஒழுங்கா தூங்கவே இல்லை. அதனால தூக்கமா வருது. தூக்கம் வருதா? ம். ஓய், இங்க எவ்வளவு வேலை இருக்க, 2 பேருக்கு எவ்வளவு கடமை இருக்க, எல்லா கடமையும் தூக்கி போட்டு தூங்க போறியா? அது சார், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. ஆமா, எங்களுக்கு மட்டும் பழக்கம் பாத்தியா? நாங்க டெய்லி நைட்டு இதான் வேலையா அலைஞ்சிட்டு இருக்கோம். நீங்க ஒரு மாதிரி பேசுறீங்க. நான் போய் தூங்க போறேன். ஓய் பொண்டாட்டி, இன்னைக்கு ஒன்னு நான் தூங்க விட்டாதானே நீ தூங்குவ. சரி, அண்ணி என்னென்ன சொல்லி அனுப்புனாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்ல. சரி, ஞாபகப்படுத்திடுவோம். என் வித்யா, ஆக்சுவலா இன்னைக்கு நடக்க போற சம்பவத்துக்கு அப்புறம் எப்படியும் இதுக்கான ரிசல்ட் வரும். அப்புறம் எல்லாரும் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க எல்லாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தூக்கம் வருது. ஓய், நான் தான் சொல்றேன்ல, வேலை இருக்கு தூங்க முடியாது அப்படின்னு. ஆனா அப்புறம் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க வித்யா, இதுல என்னோட உழைப்பும் இருக்குன்னு. ஒன்னு மட்டும் தலையில தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. நீங்க பேசுற விதமே எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. ஓய், ஆரம்பிக்கலாமா? அது சார். ஐயோ, இந்த சாரை விட்டு தொலையாண்டி. எவ்வளவு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வந்துட்டு புருஷனை பார்த்து சார் மோர்னு கூப்பிடுவாளாம். ஆனா நீ என்ன கடுக தாளிக்கிற மாதிரி சார் சார்னு கூப்பிட்டு தாளிக்கிறாடி. இப்படித்தானே நான் கூப்பிட்டு இருக்கேன். அது சார். சரி, நீ அப்படியே கூப்பிட்டுக்கா. இந்த நாளை வேஸ்ட் பண்ணிட்டேனா அப்புறம் எல்லாமே சொதப்பிடும். சோ ஆரம்பிக்கலாமா? எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல ஆதி சார். ஆமாண்டி, நான் மட்டும் டெய்லி ஒரு பொண்ணை கூட்டு வந்து இததான் பழக்கமா வச்சிருக்கேன் பாத்தியா? எனக்கு தான் இப்படி 4 செவத்துக்குள்ள ரூம்குள்ள இந்த மாதிரி பழக்கம் இல்ல. அப்பனா வேற மாதிரி பழக்கம் இருக்கா? அது நிறைய பழக்கம் இருக்கு. ஆனா இப்படி 4 செவத்துக்குள்ள ரூம் பூட்டி போட்டுட்டு அது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க அப்படியெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் இல்லையா? நான் எப்படின்னு உனக்கு இன்னைக்கு புரிய வைக்கிறேன்டி. அது சார், நிஜமாவே எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல.
பழக்கம் இல்லைன்னா என்ன டார்லிங், பழகிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ம்ஹும். எனக்கு அதை பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாது. நீ ஏன் கவலைப்படுற? உன் மாமா நான் தான் இருக்கேன்ல, நான் ஒன்னொன்னு கத்து தரேன். நீ கத்துக்கிட்டா மட்டும் போதும். ஏன்னா டார்லிங், எனக்கு ரிசல்ட் தான் முக்கியம். அதெல்லாம் கடவுள் கையில தானே இருக்கு. நீங்க இப்பவே அவசரப்பட்டீங்கன்னா எது கடவுள் கையிலயா? ஓய், நான் கத்து தர போறதுல தான் இருக்க. நீ என்னடானா கடவுள் கையிலங்கிற? அது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் கடவுள் கையில தானே. நீங்க இப்பவே இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா நீ மனசுல பாசிட்டிவா நம்பு. எனக்கு தூக்கம் வருது. ஆமா, அப்புறம் பேசிட்டே இருந்தா தூக்கம் தான் வரும். வித்யா, ஓ, என்ன எந்திரிச்சிட்ட? இல்ல, நீங்க பேசுற முறையே சரியில்லை. சரியில்லையா? என்ன எந்திரிச்சிட்டீங்க? ஆ, நீ எந்திரிச்சிட்ட, நானே எந்திரிச்சேன். ஆதி சார், எனக்கு திவ்யா கூடயே தூங்கி பழகிடுச்சு. இந்த ரூம்ல தூக்கம் வர மாதிரி எல்லாம் தெரியல. அதுக்கு நான் ஸ்னோ கூட போய் மது அக்கா கூட தூங்க போறேன். எது மதுவ நீ கூட தூங்க போறியா? அப்ப யார் உனக்கு கத்து தருவா? என்ன பயமா இருக்கா? நான் உங்க ரூம்க்கு வந்திருக்கேன் தான். ஆனா அது வேற, இது வேற எல்லாம். அதான் நீ ஏன் பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல. நீங்க நீங்க இருக்கனால தான் பயமா இருக்க. நீ ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன்ல. நான் இருக்கும்போது எல்லாம் சக்சஸ் தான். மழை துளி தொல்லையா, அட அடை மழை காக்க எண்ணம் இல்லையா, சுற்றி எல்லாம் எரிகிற போதும் நாம் இன்பம் கொள்வது தீது. அடி பூகம்ப வேளையிலோ இருவான் கோரி கலரிக்கொள்ளும், தேகத்தை அணைத்து விடு, சுடும் தீ கூட அணைந்து விடும். போதும் ஆதி சார், இறக்கி விடுங்களேன் ம்ஹும். ப்ளீஸ், இறக்கி விடுங்களேன். ஓய், ஹலோ, எங்கடி பறந்துட்டு நிக்கிறேன்? எங்க இறக்கி விடணும்? ஐயோ, கனவா? ஏ லூசு, என்னடி ஆச்சு? ஆரம்பிக்கலாமான்னு கேட்டேன். ம், ஆனா எனக்கு பழக்கம் இல்ல. நீ ஏன் கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன். நான் இருக்க, நீ எதுக்கு பயப்படுற? ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறீங்களே தவிர ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்களா? அதான். ஆமால, டொடாயிங், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னடா இது? அல்ஜிப்ரா 1. அதை எதுக்கு இந்த நேரத்துல எடுத்து வச்சிருக்கீங்க? அதான்டி, உனக்கு பழக்கம் இல்லாதது எனக்கு பழக்கமானது. நான் கத்து கொடுக்க போறேன், நீ கத்துக்க போற. கொய்யால, இவ்வளவு நேரமா இத பத்தியா பேசிட்டு இருந்தேன்? நீ ரிசல்ட்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கேன்டா. பாசிட்டிவ் நெகட்டிவ்ல கவுந்துட்டேன். டார்லிங், என்ன ஆரம்பிக்கலாமான்னு கேட்டேன். அப்ப இவ்வளவு நேரமா ஆரம்பிக்கலாமான்னு கேட்டதெல்லாம் மேட்ச் பத்தியா? ஆமாண்டி, நீ என்ன நினைச்ச? பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் ஆ, நீ பாஸ் பண்ணிட்டேனா அது ஒரு பாசிட்டிவிட்டி தானே. நீ ஃபெயில் ஆயிட்டேனா நெகட்டிவ் தானே. லூசு பக்கி, இவ்வளவு நேரமா எக்ஸாம் பத்தி தான் பேசிட்டு இருந்தியா? நீ கத்து தரேன்னு சொன்னதும் நான் வேற என்னமோ கத்து தர போறேன்னு நினைச்சிட்டேன். ஓய், ஆரம்பிக்கலாமான்னு கேட்டேன். வித்யா, இந்த ஆள் உன்னை இன்னைக்கு கூட விட மாட்டான் போல. இப்ப எதுக்கு நான் இந்த புக் எடுத்து வச்சிருக்கேன்னு தெரியலையே. கேட்டு பாப்போம். என்னங்க? என்னங்க? இப்ப எதுக்குங்க அல்ஜிப்ரா புக் எடுத்து வச்சிருக்கீங்க? சொல்ல, நாளைக்கு மாடல் எக்ஸாம் டி. ஆமா. எப்படியே 2 நாள் நீ படிச்சிருக்கவே மாட்ட. கல்யாண பிஸியாவே இருந்திருப்ப. நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நீ பாஸ் பண்ணணும்ல. கொய்யால, இவனெல்லாம் யாராவது கூமாப்பட்டியில கொண்டு விட கூடாதா? என்னடி யோசிச்சுட்டே இருக்க? நீ ஒன்னும் பயப்படாத. 2 நாள் நீ ப்ரிப்பேர் பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்ல. நைட்டு ஃபுல்லா டைம் இருக்கு. நான் நைட்டு ஃபுல்லா உனக்கு கத்து தரேன். யூ மீன் இந்த புக்ல இருக்கதையா? ஆமா. சார், இந்த நாள் நமக்கு மறக்கவே முடியாத நாள். கத்து தரதுக்கு என்னென்னமோ இருக்கு. நீங்க மாடல் எக்ஸாம்லாம் முக்கியமா? செமஸ்டர் எக்ஸாம்ல பாத்துக்கலாம். எது? ஓய், இது ஃபர்ஸ்ட் மாடல் தெரியும்ல. இவனெல்லாம் ஆளே இல்லாத கோட்டை தான் கொண்டு விடணும். சார், என்னடி, ஆரம்பிக்கலாம் வா. இப்ப இது ரொம்ப முக்கியமா சார்? இன்னைக்கு நம்ம லைஃப்ல இவ்வளவு பெரிய முக்கியமான நாள். அத வேஸ்ட் பண்ண கூடாது, யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். வாடி. ஹிஸ்டரிய புரட்டி பார்த்தா கூட இப்படி ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்காதுடா. இந்த உலகத்திலேயே அல்ஜிப்ரா புக் கூட முதலாத்திரியை கொண்டாட போறது நானா தான் இருப்பேன். ஹலோ வித்யா, விட்டா இந்த ஆள் நாளைக்கு உன்னை காலேஜுக்கு இழுத்து கூட்டு போயிருவான் போல இருக்கேன். 2 நாளாவது ரெஸ்ட் தரலாம்ல, அட்லீஸ்ட் தூங்கவாத விடலாம்ல. எலோசு, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ற. போயா? எது? அட போயா, நான் வேற உன்னை என்னமோ
இந்த சார் எல்லாம் எங்கம்மா போச்சு? சார் என்னாலலாம் நாளைக்கு காலேஜ் போறத பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்? அது வந்து இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க. என்ன கிண்டல் பண்ண போறாங்க? அது நேத்திக்கு தானே உனக்கு கல்யாணம் ஆச்சு. மாடல் எக்ஸாம்க்காக இன்னைக்கு வந்துட்டியான்னு கேட்பாங்க. யார் கேட்டாலும் என்கிட்ட அனுப்பி வை, நான் பாத்துக்கிறேன். ஏன் சார் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? என்னால நாளைக்கு காலேஜ் போறத பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியல. ஓய், எனக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நாளைக்கு காலேஜ் போக போறது இல்லையானா? எது நீங்களும் காலேஜ் போக போறீங்களா? ஆ, மொத்தம் 2 நாள் தான் லீவு கேட்டிருந்தேன். அட பாவி பயலே, இப்படி கிளி மாதிரி பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு கிழிஞ்சு போன அழிச்சுட்டா புக்கு தூக்கி வச்சிட்டு இருக்க. வா படிக்கலாம். சார் நாளைக்கு காலையில எந்திரிச்சு படிக்கிறேன். தூக்கம் வருது. தூக்கம் வருதா? ஏய், நீ எவ்வளவு நல்லா படிக்கிற பொண்ணு. இந்த எக்ஸாம்ல மட்டும் நீ ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, ஆளுக்கு கேட்பானுங்க. என்னப்பா பிஎஸ்சில ரேங்க் வாங்கின பொண்ணு, இப்படி உனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு பிறகு உன் சப்ஜெக்ட்கே ஃபெயில் பண்ண வச்சுட்டியே, உன் சப்ஜெக்ட் கூட உன்னால பாஸ் பண்ண வைக்க தெரியலையான்னு கேட்பாங்க. அப்ப உன் புருஷனா இந்த முகத்தை எங்கடி கொண்டு வச்சுப்பேன்? சொல்லு, எங்க கொண்டு வச்சுப்பேன்னு கேட்டேன். மாடல் எக்ஸாம்க்கு இந்த அலப்பறையா? சித்யா, இந்த 2 வருஷம் உன் வாழ்க்கையில எதுவும் நடக்காது போல. அது மட்டும் இல்லாம ஹிம்சை பண்ணுவான் போலயே படிக்கலன்னு ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி பாடம் எடுக்காம அல்ஜிப்ரா புக்கு தூக்கி வச்சுட்டு இருக்கான். இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. ஓய், ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, படிக்கணும்ல. ஏதாவது டவுட்னா என்கிட்டே கேளு. என்னால இந்த மாடல் எக்ஸாம் எழுதவே முடியாது. எது? அப்புறம் பின்ன கல்யாணம் அடுத்த நாளே யாராவது எக்ஸாம் எழுதுவாங்களா? கல்யாணம் ஆனதுமே தாலி கட்டினதுமே எத்தனை பொண்ணுங்க எக்ஸாம் ஹால்ல போய் எக்ஸாம் எழுதிட்டு வராங்க. நியூஸ்ல எல்லாம் நீ பார்த்தது இல்லையா? சார் அது செமஸ்டர் எக்ஸாம் சார், இது மாடல் எக்ஸாம். அதுவும் ஜஸ்ட் இது கிளாஸ் எக்ஸாம் மாதிரி தான் நடத்த போறீங்க. அடிச்சிருவோம் வித்யா, உட்காந்து படி. போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. இப்போ என்ன படிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா, ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளு, நான் கிளியர் பண்றேன். ஒரு கொண்டாட்டமும் தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். புக்க கொடுங்க, அவன் உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தா கொஞ்சம் தூக்கம் வராதுல? ஒன்னும் தேவையில்ல, நான் இப்படியே உட்காந்து படிச்சுக்கிறேன். இதுதான் சரியான டைம். நல்ல நேரம் ஆரம்பிச்சிட்டுல. ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் சொல்லிட்டு கண்ணாடி போட்டியானா டவுட் கிளியர் பண்ணிடலாம். நீ இருக்க பாத்தியா? இருடி, ரிங் ஆகுது. இவ எதுக்கு இப்ப கூப்பிடுறா? வித்யா, படிக்கிற டைம்ல போன் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. இப்ப சாமி கால் பண்ணிருக்குது எங்க அக்கா தான். அங்க என் தங்கச்சி ஒத்தையில விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். நான் இங்க வந்த சோக்கத்துல அழுதுட்டு இருக்காளோ என்னமோ. பேசு, ஆனா ஸ்பீக்கர்ல போட்டு தான் பேசணும். எனக்கு ஒரு காலம் வராமலா போகும். அன்னைக்கு உன்னை வச்சுக்கிறேன்டா. ஹலோ வித்யா. ஹலோ சொல்றது வரைக்கும் கூட பொறுக்க மாட்டியா? திவ்யா தூங்கிட்டாளாக்கா? தனியா தான் தூங்குறாளா? இல்ல, இன்னைக்கு நான், இனியா, திவ்யா, மயு எல்லாரும் ஏன் ரூம்ல தூங்குறோம். கொஞ்சம் குடுக்குறியா? அவளுக்கு நான் நேரமே போன் பண்ணேன், அவ போன் அட்டன் பண்ணவே இல்ல. அவ தூங்கிட்டாளா? அப்ப சரி விட, எழுப்ப வேண்டாம். வித்யா, போனை கட் பண்ண, படிக்கணும்ல. உனக்கு நாளைக்கு பால்ல தூக்கு மாத்திரை கலக்கி தரேன்டா, இரு. ஹலோ, நீ போன வை, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், காலையில கூப்பிடுறேன். தங்கச்சிமா, பிஸியா இருப்பான்னு அக்காக்கு தெரியும். என் சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டு போறியா? ஏன்டி இப்படி பண்ற? ஏக்க கொஞ்சம் பிஸியா இருக்கேன்க்கா, காலையில கூப்பிடு. தங்கம், நீ பிஸியா இருப்பான்னு அக்காக்கு தெரியும். டவுட் கிளியர் பண்ணுடி. ஏன் டவுட் கிளியர் பண்றதுக்கே ஒரு ஆள் இருக்காரு. நீ உன் டவுட் வேற யார்கிட்டயாவது போய் கேளு. தங்கச்சிமா, கொஞ்சம் அவசரமா தான் இருக்கு போல. நான் அவசரமா இல்லக்கா, இவதான் அவசரப்படுத்திட்டே இருக்காரு. ஆதி, இவ விட்டா அவன் பேர கப்பல் ஏத்திடுவா போலயே. வித்யா, சொல்லுக்கா. போட்டுட்டு போனியா, போட்டுட்டு போகலையா? இது என்னது? அதாண்டி கண்ணாடி. இங்க பாரு, நானே கொலை வரியில இருக்கேன், போன கட் பண்ணிடு. சொல்லல, அக்காக்கு தூக்கமே வராதுடி. நீ போட்டுட்டு போனியா, போட்டு போகலையா, அது மட்டும் சொல்ல. ஏன்னா தொந்தரவா இருந்துட கூடாதுல. போனை கட் பண்ணிடி. என்ன ஸ்பீக்கர்ல போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கியா? இல்ல வித்யாமா, சும்மா ஜிகே வளர்த்துக்கலாம் தான். நான் கண்ணாடி போட்டா என்ன, போடலன்னா என்ன, இதுல உனக்கு ஜிகே எங்க வளர போகுது? இப்போ நண்பன் படத்துல விஜய் சாரோட டீம்ல இலியானா மேம் கிஸ் பண்ண போகும்போது மூக்க இடிச்சு கிஸ் மிஸ் ஆகிடும். பைத்தியம். அதே மாதிரி நீ கண்ணாடியை போட்டு கிஸ் மிஸ் ஆயிட்டுனா எது? இப்ப சத்தியமா சொல்றேன், கொலை வரியில இருக்க, போன கட் பண்ணிடு. செல்லம் லடி, இதுவும் ஜிகே வளர்த்துக்கிறேன், ஒரு நாலேஜ் தான். நான் இங்க இருந்து அங்க வந்து அடிச்சிருவேன், போன வச்சிரு. சரி, கண்ணாடி போட்டது கண்ணாடி போடலங்கிறத விடு. இன்னொரு முக்கியமான விஷயம், வர அவசரத்துல உன்கிட்ட சொல்லாமலே வந்துட்டேன். என்ன, சீக்கிரம் சொல்லிட்டு போன வை. ஏண்டி அந்த பொண்ணை எப்படி படுத்துற? வித்யா, என்னக்கா வேலை இருக்கு, சீக்கிரமா சொல்லி முடி. இங்க ஒருத்தர் அவசரப்படுத்திட்டே இருக்காரு. படுத்தனவளா இன்னைக்கு. என்ன சொல்லி தொலையேன்.
ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் வித்யா. ஏக்கா, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டே போகாத. இனிமே அசிங்கப்படுத்தாம விட மாட்டா. ஏய், படிக்கிற நேரத்துல என்ன போன் யூஸ் பண்ணிட்டே இருக்கா? போனை கொண்டா. ஹலோ. ஆதி, நீங்களா? நான் அவகிட்ட பேசலான்னு தான் கால் பண்ணேன். அவளை நினைச்சு திவ்யா சாப்பிடாம தூங்குறாளா, அதான் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு கூப்பிட்டேன். உங்க டிஸ்கஷன் எல்லாம் நல்லா தான் இருந்து. ஆனா உங்க டிஸ்கஷன் பத்தி எல்லாம் காலையில பேசிக்கிறீங்களா? ஏன்னா நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கோம். ஓகே ஆதி, திவ்யாக்காக தான் கால் பண்ணோம், வேற ஒண்ணும் இல்ல. வச்சிடுறேன். வச்சிருங்க. ஐயோ, என்னால சிரிப்பு அடக்கவே முடியல. ஆனா நீ மத்தவங்கள வச்சு செய்யறதுல வில்லி தாண்டி. என் புருஷனுக்கு தங்கச்சியான்னு யோசிக்க தோணுது. ஆமா, அவன் மட்டும் கம்மி பத்தியா? நான் ஒன்ன வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கேன். அவன் ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது யாரையாவது பத்தி பேசுறத மட்டும் கேளு. அப்பதான் அவன் ரியாலிட்டி உனக்கு தெரியும். அவளை கலாச்சி சந்தோஷப்பட்டாச்சுலாம். போனை வச்சுட்டு இனிமேலாவது தூங்கு. நீ தூங்காம உட்கார. ஆனா எனக்கு தூக்கம் வருது, தூங்க போறேன். சரி, அவங்க 2 பேரும் மேல தூங்கட்டும், நம்ம கீழே படுத்துடலாம். எனி டவுட்? இந்த புக்ல இருக்கதான் படிக்கணுமா? ஏன், ஏதாவது டவுட்டா இருக்கா? இவனுக்கா புரியாம இருக்க போகுது? ஃப்ராடு கண்டிப்பா புரிஞ்சிருக்கான். வித்யா, இனிமே நீ இறங்கி போகவே கூடாது. படிக்கணுமாம்ல? படிக்கிறேன்டா. இனிமேதான் உன்னை இன்சு பண்ண போறேன் பாரு. எப்ப பாரு படிச்சுட்டே இருக்கான்னு நீயே இறங்கி வரல. என்ன போடா. என்ன கரெக்ட் எக்ஸாம் எழுத போறேன்ல நாளைக்கு. ஓஹோ, இவனுங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். கல்யாணம் ஆயிட்டுனா மரியாதை எதிர்பார்க்க முடியாது போலயே. குல்வீன், இப்ப வார அவ எந்திரிக்க முன்னாடி எந்திரிக்க மாட்டா போலயே. இனியா, இங்க என்னங்க பண்றீங்க? ஒரு நிமிஷம் எந்திரிச்சு வா. இசை படுத்திருக்கனால முடியாது. லூசு, வாங்குறலாம். அவ எந்திரிக்க முன்னாடி வா. வெளியே போங்க, வரேன். வெளியே போன வரமாட்டேன். நான் குரு எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். உன்னை கூட்டு போகாம வெளியே போக மாட்டேன். சரி, போறேன், இருங்க. அன்பு எதுக்காக பம்மிட்ட இந்த நேரத்துல இசை ரூமுக்கு போறாருன்னு தெரியலையே. இறக்கி விடுங்க. அது சரி. இறக்கி விடுங்க, வரேன். ஏய், நீ வர மாட்டடி. அதான். ஐயோ, யாராவது பாத்துட்டு போறாங்க. ஏன் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு போறேன். இதுல எவன் பார்த்தா எனக்கு என்ன? நம்ம அவளை வர பார்க்க முடியாம போச்சு. இவ இன்னைக்கு என்னைக்கு அங்கே இங்க வரான்னு தெரியலையே. அவனுக்கு அவன் பிரச்சனை, இந்த அன்புக்கு அவர் பிரச்சனை. இறக்கி விடுங்க. ஏண்டி பொங்குற? ஏங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? அங்கே நீங்க தூக்கிட்டு வரீங்க. மொத தடவை வானு கூப்பிட்ட போவே நீ வந்திருந்தியனா நான் எதுக்கு தூக்க போறேன்? கைய புடிச்சே கூட்டு வந்திருப்பேன். நீ வம்பு பண்ண எனக்கு வழி இல்ல, அதான் தூக்கிட்டு வர வேண்டியதா போச்சு. உங்க தங்கச்சி மட்டும் பாத்துருந்தான்னு வைங்க, அவ இல்லனாலே வித்யாவே விட்டு வைக்கலாம். இதெல்லாம் ஃப்ரெண்ட் மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஒரே வீட்ல இருந்திருக்கான். என்ன விட்டு வச்சிருவாளா என்ன? சரி விடு குல்ஃபியா, தான் வந்துட்டோம்லாம். சரி, மயு அங்க தூங்கிட்டு இருக்கா, நான் போய் தூக்கிட்டு வந்துடுறேன். குல்ஃபி. ஐயோ அன்பு, என்ன? குல்ஃபி, நான் தான் இங்கே இருங்குறேன்லாம். மயு அங்க தூங்கிட்டு இருக்கா. அவ தூங்கட்டும், தனியா தூங்கலாம். இசை கூட தானே தூங்குறான். ஆமா, பாத்துப்பான். ஏங்க, உங்க தங்கச்சிக்கு மட்டும் சந்தேகம் வந்து எந்திரிச்சிட்டுன்னு வைங்க, எனக்கு கலாய்ச்சியே கொண்டு வா. அன்பு, அவ வந்துருவா. வந்தா வரட்டும், கூப்பிட்டா உள்ளதான் இருக்குன்னு சொல்ல போறேன், அவ்வளவுதானே. என்ன தானே வச்சு கிண்டல் பண்ணுவா. குல்ஃபி, ஏதோ சரியில்லை எனக்கு. நீங்க இங்க என்ன ஒத்தையில விட்டுட்டு அங்க நீ போய் தூங்கிருவியா? இவ்வளவு நாளும் மயு கூட தானே தூங்கணும். இருந்தாலும் என் பக்கத்துல தானே நீ இருந்த. அன்பு, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும். இதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாண்டி. இந்த வீடு வேற பெரிய வீடு, இன்சிங்க கூட்டம் நிறையவே இருக்கு. ஏன், என் ஃப்ரெண்டே இந்த நேரத்துல வந்தாலும் வந்துருவான். தொல்லை பண்றதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும்போது நம்ம இந்த டைமை வேஸ்ட் பண்ணணுமா? இல்லங்க, ஒரு முக்கியமான விஷயம். ஏண்டி அவசரம் புரியாம இருக்கேன், சரி சொல்லு. மயுவ நாளைக்கு நீங்க கொண்டு விட வேண்டாம். நான் மதர் கிட்ட பேசிட்டேனே. இல்ல, அவ நம்ம கூட இருக்கட்டும். அன்பு, இந்த 10 நாளில எனக்கு ரொம்ப அவ பழகிட்டா. அவளை அனுப்புறதுக்கு எனக்கு சுத்தமா மனசே இல்ல. உங்களையும் அன்பு அப்பான்னு கூப்பிட்டு உங்களையும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. உங்களுக்கும் நமக்கு முத குழந்தை தத்து எடுக்கிறதா தானே ஆசை. அந்த தத்து எடுக்கிற குழந்தை நம்ம மயுவே எடுத்துப்போம். 2வது குழந்தை நமக்கு பிறக்கட்டும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாண்டி. ஐயோ, காலையில நீங்க கொண்டு விட்டுருவீங்க. ஏண்டி இப்படி பண்ற? இல்லங்க, அப்ப என்னால அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லாம இருந்த. இப்ப நான் ஓகே தான். மயுவே நம்ம குழந்தைய தத்தெடுத்துக்கலாம். அவளை அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அன்பு. சரிடி, சரி, அப்புறம் பேசிக்கலாம். ஏன்? அப்படியே மயுவ முத குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டாலும் நமக்கு 2வது இன்னொரு குழந்தை வேணும்ல. நான் அதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ வேற. சிறு வலி இருந்ததுவே இதயத்திலே
அன்பு. விரட்டுமே உடலின் திரை அதுதானே நிலாவின் கரை கரை அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழை துளி இவைதானே இவளினே. அன்பு, என்ன அம்மா இவ நாளைக்கு கொண்டு விட வேண்டாம். சரி இப்ப நம்ம வேலையை பார்க்கலாமா?